ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப சூப்பரான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா, இந்த மாதம் பிப்ரவரி மாதம். பிப்ரவரி அப்படின்னாலே நம்மளுடைய மைண்டுக்குள்ளே வர்றது என்ன? பிப்ரவரி 14 காதலர்கள் தினம், பிப்ரவரி 14 காதலர்கள் தினம் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் காதல் தோல்வி அப்படின்றது ஒரு சிலருக்கு வரும். வாயிலடி வாயிலடி அப்படின்றீங்களா? காதல் தோல்வி அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதிரி நாட்களில் ஒரு சிலருக்கு காதல் கூடும், ஒரு சிலருக்கு வந்துட்டு காதல் கை கூடாமல் வந்துட்டு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அப்படின்றது நிறையா இருக்குங்க. இந்த இடத்துல இதை எப்படி நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடான நோட்டிஃபிகேஷன் சேரும். இதெல்லாம் 90ஸ்ல ரொம்ப சிவியராக ஃபாலோ பண்ணாங்க. பட் இப்போ இந்த 2Kல ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது தான் தெரியல. பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கருப்பு கலர் சட்டை போட்டால் காதலர் தினத்தை எதிர்க்கிறது, இல்லை பச்சை கலர் சட்டை போட்டால் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், என்ன யாராவது லவ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறது. இதெல்லாம் அப்போ ஒரு டேட்டாஸ்லாம் லீக் ஆச்சு. பட் இப்போ அது இருக்கா என்னன்றது தெரில. நீங்கள் 2K கிட்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் சொல்லிவிட்டு போயிடுங்க. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு சில நண்பர்கள் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க, லவ் ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி முதல் விஷயம், லவ் ஃபெயிலியர் அப்படின்றது லைஃபே ஃபெயிலியர் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. லவ் ஃபெயிலியர்ன்றது ஜஸ்ட் லவ், அவ்வளவுதான். இந்த அன்பு அப்படின்றது ஒருத்தர் மேலே இருந்து இன்னொருத்தர் மேலே வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வரலாங்க. அதில் எந்த தவறும் கிடையாது. அன்பு அப்படின்றது இங்கே பொதுவான ஒரு விஷயம். நம்ம ஒருத்தரை வந்துட்டு நம்ம காதலிக்கிறோம், அவங்களும் நம்மளை காதலிக்கிறாங்க, ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால பிரிஞ்சிடறோம். முதல்ல நம்ம ஏன் பிரிகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் 2 கேட்டகரி இருக்கிறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையினால வந்துட்டு இங்கே பிரிகிறவங்க இருக்கிறாங்க, இல்லைனா வேணும்னே கழட்டி விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேரையும் தான் நான் சொல்கிறேன். இந்த 2 விதம் தான். இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை பிரியுது அப்படின்னா அப்போ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் உங்கள் லவர்கிட்ட ஏதாவது கோவப்படுறீங்க, அடிக்கடி சண்டை போடுறீங்க, அடிக்கடி திட்டுறீங்க, இல்லை இந்த ட்ரெஸ்ஸை போடாத, அந்த ட்ரெஸ்ஸை போடாத, இதை பண்ணாத, அதை பண்ணாதன்னு உங்களுடைய காதலை நீக்கிட்டே நோயிட்டே இருக்கிறீங்கன்னா ஊர்கிழவி மாதிரி, அப்போ கண்டிப்பாக அதை மாற்றிக்கோங்க. நீங்கள் பல தடவை சொல்லியிருப்பீங்க, ஆனால் இந்த தடவை நீங்கள் சொல்லுங்கள், நான் உண்மையாலுமே மாறிட்டேன், ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடு அப்படின்றத கேட்டு பாருங்க. சரி, இல்லை எனக்கு வந்துட்டு இது எல்லாமே அதாவது வேணும்னே நடந்திருக்கு, இன்டென்ஷனலாக அவங்க வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அதாவது இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. தூங்குறவங்கள எழுப்பிட முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள நம்மளால் எழுப்ப முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் அவங்கள்ட்ட உருண்டு பிறண்டு கதறி கிதறி எதை பேசினாலும் சரி, அப்புறமேட்டுக்கு வல்லவன் படத்தில் வர்ற மாதிரி தான், நான் காதலிக்கிறேன்ல அப்போ இதை பண்ணு, என்னை காதலிக்கிறல்ல இதை பண்ணு அப்படின்ற மாதிரி தான் நடக்கும். அதனால் ஒரு அன்பு அப்படின்றத வற்புறுத்தி வாங்க முடியாது. அதே போல் ஒரு அன்பு அப்படின்றத நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி காயப்படுத்திட்டோம் அப்படின்னா அதை சரி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். குடும்பத்துலேயும் சரி, உங்களுடைய வந்துட்டு காதல் வாழ்க்கையிலையும் தயவு செய்து பொறுமை அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். விட்டு கொடுத்தல் அப்படின்றது அதை விட ரொம்ப முக்கியங்க. இங்கே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆஃபீஸில் எவனே தெரியாமல் வந்துட்டு உங்களை மேனேஜர், டீம் லீடர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்காகவே உங்களை காரி துப்புவான். அப்போல்லாம் தொடச்சிட்டு, சரி விடு, என்ன பண்ணுறது, வேலையாக போச்சு, வேலை மட்டும் இல்லை ஏரியாவுக்குள்ளே எவனா வந்து பண்ணியிருந்தானா வச்சு செஞ்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். அப்போ அவங்ககிட்டலாம் விட்டு கொடுத்து போயிடுவோம். ஆனால் காதலி சின்னதாக ஒரு வார்த்தை கோவப்பட்டு பேசிட்டா, எப்படி நீ என்ன பேசலாம், எப்படி நீ என்ன திட்டலாம், எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி கோவம் வரும். அதே போல் தான் காதலனும் வந்துட்டு ஏதாவது ஒரு வாய் விட்டார் அப்படின்னா காதலையும் வந்துட்டு இதை பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களும் சண்டை போடுவாங்க. 2 பக்கமுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 2 பக்கமே விட்டு கொடுத்தல் அப்படின்றது இல்லை. வேறு ஆஃபீஸில் இருக்கிறவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றோம். நமக்காக நம்ம லைஃப்பை ஷேர் பண்ணிக்கக்கூடிய வந்துட்டு காதலனோ காதலியோ அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த புரிதல் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, விட்டு கொடுத்து போகிற தன்மை இருந்தது அப்படின்னு ஒரு தடவை அவங்கள்ட்ட போய் பேசு. அவள் தான் என்கிட்ட வந்து பேசணும். இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா? காதலன் காதலி இருக்கிறாங்க இல்லைங்களா,
அதாவது அவளா வந்து என்கிட்ட பேசுவா, அவளா வந்து என்கிட்ட சொல்லுவா அப்படின்னு வந்துட்டு இங்கே யோசிச்சு யோசிச்சு நிறையா லவ்ஸ் ஃபெயிலியரில் தான் போய் நின்றுருக்கு. உங்களுக்கு தெரியுங்களா? காதலில் அவ வரட்டும், வருவா வருவா, எங்கே போயிட போகிறா அப்படின்ற மாதிரி அலட்சியப்படுத்தி இங்கே காதலே வந்துட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனது, அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனது, இந்த மாதிரி கதைகள்லாம் எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்குதுங்க. அதனால் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கானது. அதை வந்துட்டு அலட்சியமாக விடாதீங்க. உங்களுக்கான காதலை நீங்கள் போய் வெளிப்படுத்துங்க. உங்களுக்கான காதலில் யாரும் 3வது மனுஷனை கொண்டு வராதீங்க. நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே 3வதா ஒருத்தனோ ஒருத்தியோ உள்ளே வருவாங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா யார் சொல்கிறத கேட்குறதுன்றது உங்களுக்கு தெரியாது. உங்கள் லவ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களுடைய காதலன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களுடைய காதலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, மச்சான் இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சண்டை ஆயிடுச்சுடா, நீ போய் பேசுகிறா, யாழ்கிட்ட சண்டை ஆயிடுச்சுடா, இல்லை வந்துட்டு அவனுக்கு எனக்கு சண்டைடி, நீ போய் பேசுறியா, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ நிச்சயம் உங்கள்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை, அவங்கள நான் தப்பு சொல்ல, இப்போ நீங்கள் வந்துட்டு அவன் ஏன் இப்படி பண்ணுறானே எனக்கு தெரியலடி, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. உடனே வந்துட்டு அது அப்படியே வேறு மாதிரி அவங்க காதுக்கு போகும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குமோ, அவங்க என்ன க்ரியேட் பண்ணி பேசணுமோ தப்பாக பேச மாட்டாங்க. அவங்களுடைய வந்து மைண்ட் தாட்டுக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசி விட்ருவாங்க. அவன் ரொம்ப வந்துட்டு சலிச்சுக்கிறாடா, உரம் பண்ணுறாடா, அவள் பாரு வந்துட்டு ஏன் அப்படி பண்ணுற, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாடா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு சொல்லிட்டாங்கன்னா வச்சுங்களேன், சோழி. பேசுறதா தான் நீங்களே பேசிக்கோங்க, சமாதானப்படுத்துறதுக்கும் எல்லாத்துக்குமே நீங்களே வந்துட்டு பேசிக்கோங்க. கணவன் மனைவி, அதுக்கப்புறம் காதலன் காதல், இவங்க 2 பேத்துக்கு நடுவுலையும் 3வதா ஒரு ஆடு நுழைஞ்சது அம்புட்டு தான் சொல்லிட்டேன் நான். சரி, ஓகே, லவ் ஃபெயிலியர். சரி, இந்த லவ் ஃபெயிலியருக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அவங்க போய் அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, காத்துருங்க, அவ்வளவுதான். அதுக்காக அவங்கள துன்புறுத்துறதோ, அவங்க வீட்டில் போய் சண்டை போடுறது, இல்லை வந்துட்டு பழைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு மிரட்டுறது, இதெல்லாம் அந்த காலங்க. இப்போல்லாம் வந்துட்டு சட்டம் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இந்த மாதிரிலாம் ஏதாவது வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிற கோவத்துக்கு அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. கோபம் கண்ணை மறைச்சிரும். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற தப்பு அப்படின்றது உங்களை வந்துட்டு பயங்கர ஒரு சிக்கலில் இழுத்து விட்டு போயிடும். அதே போல் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு அன்பை சண்டை போட்டோ பிரச்சனை பண்ணியோ வாங்க முடியாது. அன்பை அன்பால் தான் வாங்க முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அன்பு அப்படின்றது கிடைக்கும். அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்ற மாதிரி தான். நான் கொடுக்குறேன், நீ எனக்கு கொடு, அவ்வளவுதான். நீங்கள் கோவத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கோவம் பல மடங்கு அதிகமாக வரும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படி. சாதுவாக இருக்கிறவங்க கோவப்பட்டாங்க, அவ்வளவுதான். இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளோ நாள் நான் வந்து சொல்கிறத பொறுமையாக கேட்டுட்டு இருந்தால் இன்றைக்கி திடீர்னு நாக்க புண்டு சாகும்போது 40 கேள்வி கேட்டடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அதனால் முதல்ல வந்துட்டு அன்பை அன்பால் வாங்க பாருங்கள். கோவப்பட்டு வாசப்படை முன்னாடி நின்று மிரட்டி உருட்டி பயன்படுத்தி ஃபோட்டோ, இப்போ நீ கல்யாணம் பண்ண போகிறல அங்கே அனுப்பிடுவேன், இல்லை வந்துட்டு இதை வச்சு நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை விட்டுருங்க. அதாவது ஃபிசிக்கல் வயலன்ஸும் சரி, இல்லை மென்டல் வயலன்ஸும் சரி, தயவு செஞ்சு வந்துட்டு பண்ணவே பண்ணாதீங்க. நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு போனவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கள மிரட்டுறது, அப்யூஸ் பண்ணுறது, திட்டுறது, இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க திரும்பி வராங்களோ இல்லையோ உங்கள் மேலே நிறையா வழக்கு வந்துடும். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.